ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இந்த இரண்டு நபர் யார் என்று நமக்கு தெரியும். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமை ஆதாம், இன்னொருத்தர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து இந்த நிருபத்தின் ஆரம்பத்திலே பவுல் என்ன சொல்றாருன்னா, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். அதாவது நம்மை போல இதே மாம்சத்திலே வந்தவர், இதே பலவீனமான மாம்சத்திலே வந்த நம்முடைய ஆண்டவர். அதனாலதான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் அப்படின்னு எழுதியிருக்கு. அவர் எவ்விடத்திலும் தம்முடைய சகோதரர்களுக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவரை குறித்து எழுதியிருக்கு. அப்போ ஆதாமை போலவே எல்லா விதத்திலும், நம்மை போல எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்படுகிறவராய் இருந்தார். ஆனால் ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். இந்த உலகத்துக்கு வீழ்ச்சி வந்தது. உங்களுக்கு தெரியும் அது என்ன கீழ்ப்படியாமை என்று. அந்த ஏதேன் தோட்டத்தில் எவ்வளவோ மரங்கள் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு மரத்தின் கனியை மட்டும் தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். அதாவது நன்மை தீமை அறியாத ஒரு நிலைமையிலே இருந்த ஆதாமும் ஏவாளும் அவர்கள் ஒரு பரீட்சைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் சோதிக்கப்பட்டு பரிசுத்தமாக வேண்டும் என்று தேவன் விரும்பினார். நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்றால் நாம் சோதிக்கப்பட வேண்டும். நன்மை தீமை அறியாத ஒரு இன்னோசென்ஸ் அந்த நிலைமையிலே இருந்த அவர்கள் சோதிக்கப்பட்டு பரிசுத்தமாகுதலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினதுனாலதான் அவளுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார். ஆனாலே அதே சமயத்திலே ஒரு அவர்களை வஞ்சிக்கிறவனையும் அங்கே நாம் பார்க்கிறோம், சாத்தானையும் நாம் பார்க்கிறோம். நாம் கேட்கலாம், ஏன் தேவன் அவர்களை வஞ்சிக்கிற ஒருவனையும் அங்கே அனுப்பினார் என்று. நாமும் கூட இந்த உலகத்திலே, இந்த உலகம் முழுவதும் சாத்தானுக்குள் கிடக்கிறது. தி டிசீவர் ஆஃப் த ஹோல் வேர்ல்ட் அப்படின்னு வாசிக்கிறோம். வஞ்சிக்கப்படக்கூடிய, சோதிக்கப்படக்கூடிய, வீழ்ந்து போகக்கூடிய மாம்சத்திலே தான் நாம் இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல், ஒரு கீழ்ப்படிதல் தேவைப்படுகிறது. அப்பொழுதுதான் நாம் பரிசுத்தமாக முடியும். நம்முடைய பரிசுத்தமாதலைத்தான் தேவன் விரும்புகிறார். அப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆதாம் ஒரு சிறிய கட்டளை தான் ஆண்டவர் கொடுத்தார். அந்த சிறிய கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனதினால, சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவன் பெருமை அடைந்ததுனாலதான் கீழ்ப்படியாமல் போனான். அதனால இந்த உலகத்துக்கே வீழ்ச்சி வந்தது. எல்லாரும் பாவிகளாய் மாறிவிட்டார்கள். அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படியினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆனால் ஆண்டவரோ கீழ்ப்படிதலை தன்னுடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவரானார் என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு அவருடைய பாதையிலே நாம் அவரை பின்பற்றதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை குறித்து வேதத்தில் எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்திலிருந்து, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அவர் பூரணரான பின்பு
தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி he has become the source of eternal salvation unto all that obey him. அவர் கீழ்ப்படிந்தது போலவே இன்றைக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்தியமான ஒரு ரட்சிப்பை அடைவதற்கு அவர் காரணமானார். ஒரு வழியும் ஒரு வாசலுமாய் அவர் இந்த உலகத்துக்கு வந்துவிட்டார். ஆதியிலிருந்து சாத்தான் இந்த உலகத்திலே தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிய முடியாது என்று ஒரு பொய்யை சொல்லிக்கொண்டு ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்து அவனுடைய பொய்யை வெளியரங்கமாக்கி தோலுறுத்து காட்டினார். ஒரு மனிதனாய் நம்மை போலவே இந்த உலகத்திற்கு வந்து முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்து தேவனுடைய கட்டளைகளுக்கு மனிதன் கீழ்ப்படிய முடியும் என்பதை நிரூபித்துவிட்டு நமக்கு ஒரு மாதிரியை பின்பற்றி போயிருக்கிறார். இன்றைக்கு அவரை நாம் பின்பற்றும் பொழுது நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு அவர் காரணராகிறார். இந்த வார்த்தையில ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையில்தான் அநேகர் பாவிகள் ஆனார்கள். நம்முடைய வாழ்க்கை அநேகரை பாதிக்கிறது. ஒரு குடும்பத்தில் நாம் இருக்கிறோம், ஒரு சபையில் இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய கீழ்ப்படியாமை அநேகரை பாதிக்கிறது. ஒரு தகப்பனாய், ஒரு தாயாய், ஒரு குடும்பத்திலே நான் இருக்கும்பொழுது என்னுடைய கீழ்ப்படியாமை என்னுடைய பிள்ளைகளை பாதிக்கிறது. நாம் அறிந்திருக்கிறோமா? ஒரு சபையிலே ஒரு சகோதரனாய் சகோதரியாய் நான் இருக்கும் பொழுது என்னுடைய கீழ்ப்படியாமை சபையை பாதிக்கிறது. அப்படிதான் இந்த வார்த்தை சொல்லுது. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளானார்கள். எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கிறது இது! எவ்வளவு பெரிய பொறுப்பை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். இதற்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பித்துவிட்டு மறுபடியும் நான் வருகிறேன். என்னாகமம் 14ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் என்னாகமம் 14ஆம் அதிகாரம். உங்களுக்கு தெரியும், அங்கே அந்த ஜனங்கள் கானான் தேசத்திலே நுழைவதற்கு காதேஷ் பர்னியா அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. அங்கே வந்த உடனே அவர்கள் அங்கே போவதற்கு முன்பாக ஒரு வேவு பார்க்கிறாங்க. அந்த தேசத்தை வேவு பார்த்து அங்கே போக முடியுமா என்று பார்த்து 12 பேர் போறாங்க. 12 பேர் போய் திரும்பி வந்து ஒரு துர்ச்செய்தியை பரப்பி விடுகிறார்கள். அந்த தேசம் நல்ல தேசம்தான், கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ஆனால் அங்கே பெரிய பெரிய அரக்கர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நம்மால் மேற்கொள்ள முடியாது. இன்றைக்கு நாம் நினைப்பது போல பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை தான், வெற்றியுள்ள வாழ்க்கை, ஆண்டவருக்கென்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கை தான். ஆனால் என்னுடைய கோபம் என்கிற அரக்கன் என்னை விடமாட்டேங்கிறானே, என்னுடைய கண்களின் இச்சை என்கிற அரக்கனை நான் மேற்கொள்ள முடியவில்லையே, என்னுடைய பண ஆசையை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை என்று நாம் அவிசுவாசமாய் சோர்ந்து போய் அந்த காதேஷ் பர்னாவிலேயே உட்கார்ந்து போய் விடுகிறோம். இங்கே என்ன நடக்கிறது? 14ஆம் அதிகாரத்தில் அவர்கள் போய் வந்து சொன்ன பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னா, 22ஆம் வசனத்திலிருந்து, என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் தேவன் எவ்வளவு பெரிய ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட்டு எப்படி நம்மை ரட்சித்தார், அந்த உலகத்திலிருந்து நம்மை ரட்சித்ததே ஒரு பெரிய அதிசயம். நம்மை சுற்றி எவ்வளவோ மனிதர்கள் இருக்கும் பொழுது ஒரு சிலராய் அவர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை உயிர்ப்பித்து அவருடைய ஆவியினாலே உயிர்ப்பித்து அவருடைய சபைக்கு கொண்டு வந்து ரட்சித்து வைத்திருக்கிறதே ஒரு பெரிய அதிசயம். எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தும் எல்லாத்தையும் நாம் பார்க்கிறோம். தேவன் எவ்வளவு பெரிய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார் என்று. ஆனாலும் கூட நாம் விசுவாசிக்காமல் போய்விடுகிறோம். என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்கள் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும்
உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியாரை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னார். அப்புறம் பாருங்க, 30ஆம் வசனத்துல, எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவையும் தவிர மற்றவர்களாகி நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்களுக்கு கண்டறிவார்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்திரத்திலே விடும். அவைகள் வனாந்திரத்தை விழுந்து தீரு மட்டும், நல்ல கவனி இந்த வார்த்தையை, அவைகள் வனாந்திரத்திலே உங்களுடைய பிரேதங்கள் விழுந்து தீரு மட்டும் உங்கள் பிள்ளைகள், யாரு? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். They will bear your iniquity. அவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்க இந்த வார்த்தை. நம்முடைய பாவங்கள் நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கிறது. அதான் இதுக்கு அர்த்தம். சரியாதானே இருக்கு வார்த்தையில? வேற ஏதாவது அர்த்தம் சொல்ல முடியுமா இருக்கு? நாம் கீழ்ப்படியாமல் போகும்பொழுது நம்முடைய சந்ததியார் பாதிக்கப்படுகிறார்கள், நம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். They will bear your transgressions. நீங்கள் தேவத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். You will see my opposition. என்னுடைய எதிர்ப்பை நீங்கள் உணர்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு மனிதனுடைய பாவம் எவ்வளவு பேரை பாதிக்கிறது? அவனுடைய குடும்பத்தை பாதிக்கிறது, அவனுடைய சபையை பாதிக்கிறது, அவனுடைய சந்ததியை பாதிக்கிறது. அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய பாவத்தின் விளைவை சுமக்கிறார்கள். 40 வருஷம் அலைந்து திரிகிறார்கள் அந்த வனாந்திரத்திலே. அதே போலத்தான் ஆதாமுடைய பாவத்தினால், கீழ்ப்படியாமையினால் அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஆண்டவர் ஒருவருடைய கீழ்ப்படிதலினால் அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். எவ்வளவு அருமையான ஒரு செய்தி! சுவிசேஷம் என்பது அதுதான், நற்செய்தி. அவருடைய கீழ்ப்படிதலினாலே, அந்த ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அநேகருக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அநேக ரட்சிப்பு அடைவதற்கு அவர் காரணராகிறார். He has become the source of eternal salvation to so many people. அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிவது என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியமாயிருக்கிறது. நாம் எவ்வளவாய் தேவனுக்கு கீழ்ப்படிவதை அசட்டை செய்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். காலைதோறும் அவரை எழுப்பி அவரோடு பேசி அதற்கு அவர் கீழ்ப்படிந்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்ததினாலே தேவன் அவரை உயர்த்தினார். உயர்த்தி இன்றைக்கு அநேகர் ரட்சிப்படைவதற்கு அவர் காரணராகி இருக்கிறார். அவரைத்தான் நாம் இன்றைக்கு பின்பற்ற வேண்டும். பிலிப்பியரில் நாம் பார்க்கிறோம் 2ஆம் அதிகாரத்தில் தாழ்மை பெருமைக்கு அநேக வியாக்கியானங்களை நாம் கேட்கிறோம். ஆனால் வேதத்தின்படி என்ன தெரியுமா? யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியவில்லையோ அவர்கள் பெருமையா இருக்கிறார்கள். இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. தாழ்மையையும் கீழ்ப்படிதலையும் நீங்கள் பிரிக்கவே முடியாது. ஒரு நாணயத்தின் 2 பக்கத்தை போல யாரெல்லாம் தாழ்மையாயிருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவார்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பிரிக்கவே முடியாது. கீழ்ப்படிதல், தாழ்மை. எப்பொழுதெல்லாம் நான் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லையோ, எப்பொழுதெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு நான் நடுங்கி கீழ்ப்படி என்னை ஒப்புக் கொடுக்கவில்லையோ அப்பொழுதெல்லாம் நான் பொறுமையா இருக்கிறேன். அநேகருக்கு இது விளங்க மாட்டேங்குது. நான் எங்க பொறுமையா இருக்கிறேன், தாழ்மையா தான் இருக்கிறேன் அப்படின்னு நான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம்.
தாழ்மையாயிருந்தால் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பீர்கள். ஆண்டவர் தம்மையே தாழ்த்தி கீழ்ப்படிந்தது போல நாமும் கீழ்ப்படிவோம் அவருடைய வார்த்தைக்கு. ஆண்டவர் சொன்னார், என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு புறத்திலே நான் இருக்கிறேன், தாழ்மையான கீழ்ப்படிந்த நான் ஒரு புறத்திலே அந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இன்னொரு புறம் நீங்கள் வாங்க, வந்து அந்த நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நான் இழுத்துக் கொண்டு போகும் பொழுது, நான் உங்களுக்கு வழிகாட்டும் பொழுது அந்த வழியிலே நீங்களும் வாருங்கள். என்னை போல உங்களை தாழ்த்தி நீங்கள் கீழ்ப்படிந்து ரட்சிப்பு அடைய உங்களை ஒப்புக் கொடுங்கள். எவ்வளவு அருமையான ஒரு சுவிசேஷம்! அப்படி நாம் கீழ்ப்படியும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. உள்ளான மனிதனிலே ஒரு மாற்றம் உண்டாகிறது. we become renewed day by day. இதெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கு ஒரு சோர்வு வந்து விடுகிறது. நான் எவ்வளவு முயற்சி பண்றேனே, என்னால முடியலையே, எப்படி நான் கீழ்ப்படுகிறது? சாத்தான் என்னை வஞ்சிக்கிறான், என்னுடைய மாம்சம் என்னை வஞ்சிக்கிறது, என்னுடைய மாம்சம் கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. நான் எப்படி கீழ்ப்படிவது? கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவர் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லுகிறார்கள். நான் எப்படி கீழ்ப்படிவது? என்னால் முடியலையே, நான் என்ன செய்வது? அந்த நிலைக்கு நாம் வரும்பொழுதுதான் வெற்றியின் விளிம்பிலே நாம் வந்து நிற்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, எப்போதெல்லாம் நாம் நம்முடைய தோல்வியை, நம்முடைய இயலாமையை ஒத்துக்கொள்கிறோமோ அப்பொழுது நாம் வெற்றியின் விளிம்பிலே வந்து நிற்கிறோம். பேதுரு மீன் பிடித்துக் கொண்டிருந்தானோ, கை தேர்ந்த ஒரு மீன் பிடிக்கிறவன் பேதுரு. இரவெல்லாம் மீன் பிடித்து, இரவெல்லாம் வலையை போட்டு சோர்ந்து போய் மீன் பிடிக்க முடியாமல், ஒரு மீனும் கிடைக்காமல் இருந்தபொழுது ஆண்டவர் அவன்கிட்ட வந்து சொல்றார், என்னப்பா செஞ்ச? எவ்வளவு முயற்சி பண்ண ஆண்டவரே, என்னால முடியல. நேர்மையான ஒரு மனிதன். ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு அவன் பார்க்கிறான், இந்த ஆண்டவரை நம்மால பின்பற்றவே முடியாது, இவருக்கு கீழ்ப்படியவே முடியாது. நம்முடைய வேலைக்கு போய் நம்முடைய ஜோலி நம்ம பார்ப்போம். நமக்கு தெரிந்த கலை என்ன? மீன் பிடிக்கிற வேலை அப்படின்னு சொல்லி அவன் போய் விடுகிறான். கடலிலே மீன் பிடிக்க போறான். ஆனால் அப்படி ஒரு கை தேர்ந்த ஒரு அந்த கலீலியா மீனவனுக்கு மீனே கிடைக்கல. ராவெல்லாம் முயற்சி பண்ணி மீனே கிடைக்கல. அப்படித்தான் ஆண்டவன் கூட நம்மை விடவே மாட்டார். விடாப்பிடியாய் நம்மை தொடர்ந்து நம்மை தோல்வியுறச் செய்து நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவனை வெற்றியின் விளிம்பிலே கொண்டு வந்து நிறுத்தி அவர் அவனோடு பேசுகிறார். என்னப்பா பண்ண? யோவான் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரம். நேர்மையான ஒரு மனிதன், நேர்மையானவர்களைத்தான் தேவன் ரட்சிக்க முடியும். இங்க பாருங்க, 21ஆம் அதிகாரம். எவைகளுக்கு பின்பு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு, அவர்களுக்கு அவர் காட்சியளித்த பின்பு, அவர்களோடு அவர் பேசின பின்பு, இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதுமி எண்ணப்பட்ட தோமாவும் கலிலியா நாட்டுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்பேலும் செபதியின் குமாரரும் அவருடைய சீஷரிலே 2 பேரும் கூடியிருக்கும் பொழுது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். ஒரு நாளிலே ஆண்டவர் அவனை, மனிதர்களை பிடிக்கிறவனாக்குவேன், என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். எல்லாவற்றையும் விட்டு அவர் பின்னாடி சென்றான். அவன் 3 வருடம் கழித்து அவனுடைய பலவீனங்களை எல்லாம் பார்த்து ஆண்டவரை மறுதலித்த பிறகு, இது எனக்கு ஒத்து வராது, என்னுடைய ஆண்டவரை என்னால் பின்பற்றவே முடியாது என்ற ஒரு முடிவுக்கு வந்து, நான் என்னுடைய வேலையை பார்க்க போறேன், என்னுடைய தொழிலுக்கு நான் போகிறேன், மீன் பிடிக்கிற தொழிலுக்கு நான் போகிறேன் சொல்லி நான் மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம். நல்ல ஒரு சீஷர்கள், நேர்மையானவர்கள், நாங்களும் வரோம் பாவம் கூட, நாங்க மட்டும் என்ன பண்ண போறோம், எங்களுக்கும் வேறு வழி இல்லை என்று சொல்லி போய் அவங்க மீன் பிடிக்க போறாங்க. அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. 3ஆம் வசனம் கடைசி பகுதி, ஒன்றுமே பிடிக்கல. அப்போதுதான் ஆண்டவர் அங்கே வருகிறார். வந்து என்னப்பா பண்ணீங்கன்னு கேட்கிறார். எவ்வளவு முயற்சி பண்ண ஆண்டவரே, நாங்க ஒண்ணுமே பிடிக்க முடியல. அப்படிதான் சொல்றாரு, இந்த பக்கத்துல நீ வலைய போட்ட உடனே 153 மீன்கள்
பெரிய மீன்கள் கிடைக்கிறது. பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு போறான் பேதுரு. ஆண்டவர் வந்து வெற்றியின் ரகசியத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தோற்று போயிட்டு நீ என்னை மறுதளித்தல்ல, உன்னுடைய பலவீனத்தை நீ உணர்ந்துட்டல்ல, என்னை பின்பற்ற முடியாத ஒரு நிலைமைக்கு வந்துட்டல்ல, இப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். சோர்ந்து போகிறவர்களுக்கு, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர் தான் நம்முடைய தேவன், பலனை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். யாரெல்லாம் தங்களுடைய தோல்வியுற்ற வாழ்க்கையினாலே சோர்ந்து போய் இனிமேல் என்னால முடியாது என்ற நிலைமைக்கு வருகிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். God meets with them. யாக்கோபை தேவன் சந்தித்தார். 20 வருடம் அவன் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு எல்லாவற்றையும் செய்து வெறுமையாய் அவன் தனியாய் தேவனை சந்தித்த பொழுது அவனை அவர் ஆசீர்வதிக்கிறார். நம்மையும் கூட தேவன் ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார். கீழ்ப்படிதலுக்கு நம்மை உட்படுத்தி நமக்கு வல்லமையை கொடுத்து அவரை பின்பற்றக்கூடிய ஒரு வெற்றி வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு வருவதற்குத்தான் தேவன் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். 3 வருடம் என்ற சீசர்களை அப்படித்தான் அவர் வழி நடத்தினார். தோல்வி தோல்வி தோல்வி, தொடர்ச்சியான தோல்விகள் அவருடைய வாழ்க்கையிலே. அதன் மூலமாக அவர்கள் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. You cannot do anything apart from me. என்னுடைய கிருபை இல்லாமல் உங்களால் இந்த பூமியிலே வாழ முடியாது என்ற நிலைமைக்கு நம்மை கொண்டு வருவதற்குத்தான் ஆண்டவர் பிரயாசப்படுகிறார் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும். ஆனால் காரியம் எப்படி இருக்கிறது என்றால், நாம் அப்படியே தேங்கி போகிறோம். ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு தேங்கி போய் பேதுருவை போல நம்முடைய பழைய வேலைக்கு போய்விடுகிறோம். இந்த தோல்வியுற்ற வாழ்க்கையிலே நாம் தேங்கி போகிறோம். அது தேவனுடைய சித்தமே இல்லை. பிரியமானவர்களே, இட் இஸ் நாட் த வில் ஆஃப் காட். நீங்கள் தோல்வியுற்ற வாழ்க்கையிலே இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சாயலை, அவருடைய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அதற்குத்தான் தேவன் உங்களை அந்த வழியிலே நடத்தி கொண்டே போகிறார். பேதுரு நடத்தி கொண்டே போன தேவன் பேதுருட்ட சொல்றார், சாத்தான் என்கிட்ட உத்தரவு கேட்டாம்பா உன்னை புடைக்கிறதுக்கு, ஆனால் உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் ஜெபித்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். நமக்காக ஆண்டவர் ஜெபிக்கிறார். தோல்வியுற்று போயிருக்கிற, பாவத்தினால் தோண்டு போயிருக்கிற நமக்காக நம்முடைய ஆண்டவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நாம் விசுவாசமாய் அவரை அண்டிக் கொண்டு அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு, தெரியுமா உங்களுக்கு, ஆண்டவர் உயிர் சேர்ந்தது என்று அவர் சொல்லுகிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள். பரத்தின் வல்லமையை கொடுத்து உங்களை நான் ஆயத்தப்படுத்த விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு கிவ் யூ பவர். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வல்லமையை நான் கொடுக்க விரும்புகிறேன். அதற்காகத்தான் இவ்வளவாய் உங்களை வழிநடத்தி வந்தேன். அந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள், பெந்தெகோஸ்தே நாள் வரைக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். அவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் இது. தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு தேவனை கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, இதைத்தானே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படியே இவர்கள் என்ன செய்யறாங்க? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, you will receive power. எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அப்படியே நடக்கிறது. பெந்தெகோஸ்தே நாளிலே ஆண்டவர் பிதாவின் வலது பாரத்திலிருந்து ஆவியானவர் இந்த உலகத்துக்கு பொழிந்த பொழுது அந்த 120 பேர் மேலே அவர் வந்து அமர்ந்து அவர்களை பலப்படுத்தி இந்த பூமியிலே ஒரு புதிய சகாப்தத்தை உண்டு பண்ணுகிறார். நம் மூலமாயும் கூட அந்த அப்போஸ்தலர்கள்
ஆண்டவர் அந்த அஸ்திபாரத்திலே நாமும் கட்டப்பட்டு ஒரு மாளிகையா எழும்பி அதே வேலையை நாமும் தொடரத்தான் தேவன் விரும்புகிறார். அவருக்கு கீழ்ப்படிந்து அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டு அவருக்காக சாட்சியில் இந்த பூமியிலே வாழத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் என்ன அப்படியே தேங்கி போய் இருக்கிறோமா? சோர்ந்து போய் அப்படியே பேதுருவை போல நாம் பழைய வேலைக்கு நாம் போய்விடுகிறோமா? இது எனக்கு ஒத்து வராது என்று இல்லை. தேவன் உங்களை விட்டுவிட விரும்பவில்லை. தேவன் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஒவ்வொருவரையும் அவருடைய ஆவியினால் அபிஷேகித்து அவருடைய வல்லமையுள்ள வாழ்க்கையை கொடுக்கத்தான் விரும்புகிறார். இதே பேதுரு பெந்தெகோஸ்தே நாளிலே எப்படி மாறினான்? அவன் 3 முறை மறுதலித்தான். அவன் ஒரு வேலைக்கார பெண்ணிடத்திலே எனக்கு ஆண்டவரை தெரியாது என்று சொன்னான். சாதாரண ஒரு சிறுமி. ஆனால் அவனோ அவ்வளவு பெரிய கூட்டத்தார் மத்தியிலே நின்று ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்லுகிறான். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கத்தான் ஆண்டவர் வந்தார். அவருடைய ஆவியானவரால் நம்மை அபிஷேகிக்கிறார். இது இந்த வருடத்தின் முதல் வாரத்திலே நாம் வந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தையை கேட்கிறோம். வருடங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே. ஆண்டவரே, உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை எங்களிடத்தில் இல்லையே என்று நாம் சோர்ந்து போய் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு வெளிப்பட்டு நம்மோடு பேசுகிற வார்த்தை, ஐ வில் கிவ் யூ மை பவர், என்னுடைய வல்லமை நான் உனக்கு கொடுப்பேன், நீ எனக்கு சாட்சியாய் இந்த பூமியிலே நீ வாழ்வாய், எனக்கு கீழ்ப்படிந்து என் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வாய். அதுதான் தேவன் சொல்லுகிற வாக்குத்தத்தம். அநேக வாக்குத்தத்தங்களை இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? இந்த புதிய வருடத்திலே யூ வில் பி மை விட்னஸஸ், நீங்கள் என்னுடைய சாட்சிகளாக இருப்பீர்கள், இந்த உலகத்திலே என்னை பின்பற்றுவீர்கள். இதை நாம் ஏற்றுக்கொள்ளப் போகிறோமா? விசுவாசமாய் ஏற்றுக்கொண்டால், விசுவாசமாய் அவரிடத்தில் வந்து அவருடைய கிருபையை பெற்றுக் கொண்டால் இந்த வாழ்க்கை நமக்கு சாத்தியம். ஒரே ஒரு பகுதியை நான் காண்பித்து நான் முடிக்கிறேன். கடைசியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். தேவன் நல்லவர், அவர் நல்ல தகப்பன். அதை முழுவதுமாய் நாம் வாசிக்க நேரமில்லை. ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய சிநேகிதன் மனிதனை தேடி அவனுடைய சிநேகிதன் வருகிறான். பாதி ராத்திரியிலே அவனுக்கு முன்பாக வைப்பதற்கு அவனிடத்திலே ஒன்றும் இல்லை. பசியாய் வருகிறான் அந்த சிநேகிதன். ஆனால் அவனிடத்தில் வைப்பதற்கு வேண்ட ஒண்ணுமே இல்லை, காலி வெறுமையா இருக்கிறான். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? அவன் இன்னொரு இடத்திலே போய், இதோ என்னை தேடி ஒரு சிநேகிதன் வந்திருக்கிறான், எனக்கு 3 அப்பத்தை கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். 6ஆம் வசனம். அவன் என்ன சொல்றான்? இரவு 12 மணி ஆயிடுச்சுப்பா, நாங்கெல்லாம் படுத்துட்டோம், என்னுடைய பிள்ளைகள் என்னோட படுத்துட்டு இருக்கிறாங்க, இப்ப எழுந்து உனக்கு நீ கேட்கறத என்னால கொடுக்க முடியாதுப்பா, நீ போ அப்படிங்கிறான். ஆனால் என்ன தொந்தரவு செய்யாத அப்படிங்கிறான். ஆனால் திருப்பி அவன் என்ன சொல்றான்? அவன் சிநேகிதனா இருக்கிறது நிமித்தம் 8ஆம் வசனம், எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிற நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வருந்தி, ஐயோ என்னிடத்திலே ஒண்ணுமே இல்லையே, நான் வெறுமையா இருக்கிறேனே, என்னிடத்துல ஒண்ணுமே இல்லையே, என்னிடத்தில் என்னை தேடி வருகிறவர்களுக்கு என்னால் என்னை ஆசீர்வதிக்க முடியவில்லையே, என்னால் என்னுடைய குடும்பத்தாரை என்னால் ஆசீர்வதிக்க முடியவில்லையே, நான் வெறுமையா இருக்கிறேனே என்ற ஆவலோடு நாம் போகும்போது, வருந்தி ஆண்டவரத்தில் போய் கேட்கும் பொழுது தேவையானதை அவர் கொடுப்பார். அதான் எழுதியிருக்கு, தேவையானதை கொடுப்பார். வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லிவிட்டு அவர் சொல்றார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏன்னா கேட்கிறவன் பெற்றுக்கொள்றான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் சொல்லிட்டு, பொல்லாதவர்களாகி நீங்கள் 13ஆம் வசனம், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பொல்லாதவர்கள் நாம், பாவத்திலே பிறந்தவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், பொல்லாதவர்களாகி நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, யாராவது நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்காம இருக்கிறோமா? எவ்வளவு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக பிரயாசப்படுறோம்.
எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு முறை என்னுடைய மகளுக்கு ஒரு மாத்திரை வாங்க வேண்டி இருந்தது. அவள் ஒரு வேளை கூட அந்த மாத்திரையை சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. நைட்டு 10 மணிக்கு சொல்றா, டாடி அந்த மாத்திரை இல்ல, பயங்கரமான மழை, என்னுடைய வீட்டில இருந்து நெல்லித்தோப்புக்கு போய் அந்த மாத்திரையை நான் வாங்கி வந்து கொடுக்கணும். ஒரு வேளை தானே பரவாயில்லன்னு சொல்லி நான் இல்ல, அந்த மழையில ஒரு சாதாரண கொடையை பிடித்துக் கொண்டு பயங்கரமான மழையில கஷ்டப்பட்டு போய் அந்த கொடை அந்த மழைக்கெல்லாம் தாங்கல, வழியில போக முடியாம நின்று ஒரு வீட்டுல நின்று கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி திரும்பவும் அந்த மழை நிக்காம ஐயோ கடை மூடிடுவாங்களோன்னு சொல்லி 10:30 மணிக்கு அந்த கடைக்கு போய் அந்த மாத்திரையை வாங்கி வந்து என்னுடைய பிள்ளைக்கு கொடுத்து படுக்க வைத்தேன். பொல்லாதவனாகிய நான் அப்படி செய்யும் பொழுது என்னுடைய பிள்ளையின் மேல் அக்கறையாக இருக்கும் பொழுது நல்ல தகப்பன், பரம தகப்பன் என்ன செய்வாராம்? பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நாம் வேண்டதில்லை, வருந்தி கேட்கிறதில்லை. நம்முடைய தேவையிலே நாம் தேங்கி போயிருக்கிறோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நாம் நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னன்னு சொல்றதே கிடையாது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தோல்வி விழுந்து போறது, மன்னிப்பை கேட்டுக் கொள்றது, திரும்பி விழுந்து போறது, திரும்பி மன்னிப்பு கேட்டுக் கொள்றது, கோவப்படுறது, மன்னிப்பை கேட்டுக் கொள்றது, கண்களினால் இச்சிக்கிறது, மன்னிப்பை கேட்டுக் கொள்றது. இதுதான் நார்மல் கிறிஸ்டியன் லைஃப் என்று நினைத்துக் கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மனிதனை போல் ஆண்டவரிடத்திலே போய் வருந்தி நாம் கேட்கிறதில்லை. இடத்திலே ஒன்றுமில்லை என்று நாம் போய் தொந்தரவு செய்யறதில்லை. பாருங்க 7ஆம் வசனத்துல, வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக என்னை தொந்தரவு செய்யாது, தொந்தரவு பண்றான் போய் அவனை. இதுதாங்க ரகசியம், வெற்றி வாழ்க்கையினுடைய ரகசியம் இதுதான். We have to come to the end of ourselves. நம்மிடத்திலே எல்லா விதமான எந்த விதமான பலனும் இல்லாமல் நாம் அப்படியே ஒரு கடைசி நிலைக்கு வந்த பொழுதுதான் தேவன் நம்மை சந்திக்கிறார். யாக்கோபை அப்படித்தான் சந்தித்தார், பேதுவை அப்படித்தான் சந்தித்தார், நம்மையும் கூட அப்படி சந்திப்பார். When we come to the end of ourselves, நாம் வெறுமையாய் இடத்திலே ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, உம்முடைய கிருபை இல்லாமல் இந்த பூமியிலே என்னால் வாழ முடியாது, உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் என்று நாம் அவையம் விடும்போதுதான் தேவன் நம்மை சந்திக்கிறார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். தாகமாயிருக்கிறதா நமக்கு, தேவன் தண்ணீரை ஊற்றுவார். ஏனோ தானோ என்று தேவன் கொடுத்தாலும் பரவாயில்லை, கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை என்று ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதுனாலதான் தேவன் நம்மை சந்திக்க முடியவில்லை. டெஸ்பரேட் வாழவா என்று தேவனை சந்திக்கும் போதுதான் தேவன் நம்மை சந்திப்பார். இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, எனக்காக நீ சம்பாதித்த ரட்சிப்பு எனக்கு வேண்டும், என் மூலமா இந்த பூமியிலே நீர் உங்களுடைய சாட்சியை விளங்க பண்ண வேண்டும் என்று நாம் அவரிடத்திலே போகும்பொழுது தேவன் நம்மை சந்திப்பார், தேவன் உங்களையும் சந்திப்பார். அப்படிப்பட்ட வாஞ்சியாய் நீங்கள் தேவனை தேடினால் தேவன் அப்படியாய் இந்த புதிய வருடத்திலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.